Okay. Max, let's start with the பேசுறீங்களா? Tomorrow you guys have class, you know, right? You belongs to NEET, right? JE, right? And tomorrow my class is there. Why you not came for the extra class? எல்லாம் ரொம்ப லுல்லா இருக்குது. இப்ப நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்க முடியும். டேய் கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே. மா கீர்த்தனா. நான் தெரியல. கீர்த்தனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு வரலையா? என்ன பண்ண? ஓகே. You have any doubts? No, sir. Okay. Even you. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நாளைக்கு உங்க லஞ்ச் அவர்ல, அதாவது ஜேஇ கிளாஸுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வரேன். சீக்கிரமா சாப்பிட்டு டவுட் கேட்டுக்கோ. நீட் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கலாம்டா. ஏன்டா அப்படிலாம் பேசுறேன்? கேட்டுக்கலாம்டா யாருனாலும். ஓகே சரியா? ஓகே. I'll teach ma at last. I'll finish until teach. முடிச்சா இதை முடிச்சுட்டா நடத்துறேன். முடிக்கிறதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஆமாம். இது ஏற்கனவே ஆல்வின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு நாள் காலையில் எடுத்தேன். பரவாயில்ல, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தடவை எடுக்கலாம். சௌமியா நல்லா இருக்கியாமா? பா கேக்குது. விபுஷா கேக்குதா? ஓகே, எனக்கு கம்மியா கேக்குது. பரவாயில்ல. மதுவந்தி, லோகிதா ஸ்ரீ, சரவணராம், டே ஒரு ஹாய் ஹலோ ஏதாவது சொல்றா, அப்பதான் நீ பேசுறது எனக்கு கேக்குதான்னு தெரியும். சரவணா ரொம்ப லோவா கேக்குது, பட் கேக்குது. சரவணா, டேய் சரவணா கேட்கலடா. அம்மா கயானா நீமா? கேக்குதுமா கேக்குது. ஸோ லெட் த கிளாஸ் பி வெரி இன்டராக்டிவ். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்கு. ஓகே, நடுவில் நிறுத்தி கேளுங்க ஏதாவதுண்ணா. ஓகேவா? ஸோ கைஸ், வாட் இஸ் பைனாமியல்? பைனாமியல்னா என்ன? பைனா 2, நாமியல்னா டேர்ம்ஸ். If I have 2 terms, I am going to call it as binomial. Correct? Yes, sir. Sir, what is binomial theorem? That binomial theorem speaks about if I am expanding a plus b. See, a plus b power 0 எவ்வளோ? Anything power 0 is 1. Right? A plus b power 1 is a plus b. And a plus b power 2 is a square plus 2ab plus b square. சீக்கிரம் மூடுறாத. வேகமா வா. a plus b the whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இது வரைக்கும் நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? What happens if it is a plus b to the power of 20? What happens if a plus b to the power of 25? What happens if it is a minus b to the power of 145? எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? Yes, we have a theorem called binomial theorem. Okay, to do this we have a theorem called binomial theorem. Okay, so நம்ம இதுதான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ், இப்போ நான் பைனாமியல் தியரம்னு அந்த தியரமை நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுத முடியும். பட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு டிரைவ் இட். ஹவ் ஐ எம் கோயிங் டு டிரைவ்? நீங்க பாருங்களேன், எனக்கு பவர் 0 இருக்கும் போது ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஒன்லி 1 டேர்ம். பவர் 0 இருக்கும் போது ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஒன்லி 1 டேர்ம். If power is 1, how many terms I have, guys? 1 and 2. If power is 2, I am going to have 1, 2, 3. அப்போ பவர்ல என்ன இருக்கோ, பவர்ல n இருந்தா எத்தனை டேர்ம் இருக்கும் guys? n plus 1 terms இருக்கும். Is it clear first of all? So அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? பவர்ல என்ன இருக்கும்? அதோட ஒரு டேர்ம் அதிகமா இருக்கும். So a plus b power 4. Okay, what is a plus b power 5? எவ்வளவு இருக்கும்? 6 terms இருக்கும். Okay, the second thing what I observed is, guys, are you feeling that
a plus b power 1 is just a power 1 plus b power 1. Correct? Nothing is needed. அதே மாதிரி a plus b the whole square will be a square plus 2ab plus b square. See, have you noted? A ஓட பவர் டிக்ரீஸ் ஆயிட்டே வருது, b ஓட பவர் இன்னும் கூட ஸ்லோ மோஷன்ல வரலாம், பார்க்க ஹீரோ மாதிரியே இருப்பேன். சீக்கிரம் வாடா, வந்ததே லேட்டு. மேன் பகலவன், how are you? After long time. கிட்டத்தட்ட 2 வாரமா கிளாஸுக்கு வரல. இல்ல சார், வந்த சார் லாஸ்ட் கிளாஸ். ஓ, நான் தான் வரலையா? ஓ, நான் பிசிக்ஸ் சார்ட்ட கொடுத்துட்டேன் சிலபஸ் முடிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, லிசன். அப்ப a பாரு, a 2 ஆ இருந்துச்சு, 1 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. b started with 0, 1 and 2. Right? See, when it is a cube, a started with 3, a went to 2, a went to 1, a went to 0. b started with 0, then increased. Right? So, guys, I know a plus b power 5 is going to have 6 terms, where a power is keep on increasing from 0 and b power is keep on decreasing from 5 and b power is keep on increasing from 0. So, in that way, I can put ab plus ab plus ab plus ab plus ab. ஆர் வந்துருச்சாடா? வந்துச்சா இல்லையா? இல்ல, இன்னொரு. ஓகே சார், I know there is going to be ab and I know a power is going to be 5, 4, 3, 2, 1, 0 and this is going to be 0, 1, 2, 3, 4, 5. So we have done half of the work. என்ன ஆஃப் பண்ணிட்டோம்? எத்தனை டேர்ம் வரப்போகுது, how the term is going to be, we have decided. The next part, what is going to be is only this coefficients. This coefficients will be given by Pascal's triangle. Pascal னு ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாஸ்கல்? நிறைய ப்ரெஷர்லாம் கண்டுபிடிச்சார். அவர் இவர் இல்லை ஆக்சுவலாக, பரவாயில்ல, அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஓகே, 1 1 1 2 1, இது ஒன்றும் கிடையாதுடா. I put just 1 1. Always the first term and last term is going to be 1. Okay, if I add these two, what is this? 2. Now this is 1, 3, 1 plus 2 is what? 3. 2 plus 1 is 3, last term is 1. Now 1 plus 3 is 4, 3 plus 3 is 6, 3 plus 1 is 4 and another one 1. Guys, are you getting this? So next என்ன பண்ண போறோம்? 1 plus 4 is 5, 6 plus 4 plus 6 is 10, 6 plus 4 is 10, 5, 1. நல்லா பாருங்க, I noted that if I have a plus b power 2, my Pascal triangle told 1 2 1. I seen the green color things, it is 1 2 and 1. Similarly, for power 3, 1 3 3 1, 1 3 3 1. Yes or no, guys? Are you getting the pattern? ஒரு pattern வருதா இதுல? So for 4 I got 1 4 6 4 and 1. So obviously for 5 we should have this as a coefficients. So this is going to be 1, this is going to be 5, this is going to be 10, this is going to be 10, this is going to be 5 and this is going to be 1. So this is what the a plus b power 5, that is a plus b power 5 is going to be a power 5. These two are 1, so it will vanish, plus 5 a power 4 b power 1 plus 10 a cube b square plus 10 a square b cube plus 5 a b power 4 plus b power 5. Yes, are you getting this? ஒரு pattern வருது பாத்தீங்களா? Okay, so can you say what is a plus b power 6 with me? சொல்லலாமா? So if I have a plus b power 6, how many terms I am going to have, guys? 7 terms. Yeah, in 7 terms, so shall I write அந்த இது எழுதிக்கலாமா? So அப்ப எப்படி இருக்கும்? ab plus ab plus ab plus ab, எத்தனை வந்திருக்குடா? 4 plus sorry, plus ab plus ab, இன்னொன்னு வருமா? Plus ab. Okay, so think that I am having this one.
So I know that a power is going to decrease from 6 and going to end in 0. So shall I put 6 here and 5 here, then 4 here, then 3 here, then 2 here, and 1 here, and 0 here. And similarly, 0, 1, 2, 3, 4, 5, 6. Guys, then the only thing missing is what? Coefficients. Shall I take the help of Pascal triangle? Pascal triangle is so it starts with 1. These two will give me 6. These two will give me 15. These two will give me 20. These two will give me once again 15. This is 6 and 1. So guys, can you say 1, 6, 15, 20, 15, 6, 1. Correct? Sir, super sir. We come to know, what are things we come to know? How A is increasing, how A is decreasing, B is increasing, and how the coefficient comes. How many terms have you? Okay. Idella okay sir. Appo, if I want to find A plus B power 10, I want to find everything else. Pascal triangle 10 varaikum eludunuma. It's tedious, right? We can't spend that much time. Appo eppadi nadakudhu? We will go for further investigation. Now in this investigation, we came to know these things, coefficients, and these things we come to know. These things I told you already, right? Ethana terms irukku, index irundha ethana terms irundhu. And I also told about how the power is increasing and decreasing here. And by that way, we can able to find A plus B power 5. Okay. So idu varaikum nammaloda observation la enna pa therinjirukke? I know how the coefficient comes. How my coefficient comes by Pascal's triangle. How my A power is going to decrease. How my B power is going to increase. And also I know how many number of terms is going to be there when the power is n index kuduthirukko adoda 1 adhigama irukum. Correct? These are the points we know up to now. Okay. யாருக்கா இதுல டவுட் இருக்கா? Pascal triangle இல்ல coefficientsல number of termsல anything? No doubts, right? Because இது புரிஞ்சாதான் அடுத்து நல்லா இருக்கும். Okay? Okay? So this we call it as Pascal triangle. Okay. See. Now, what I am going to do, I am going to see, as I told, sir, power பெருசா இருந்தா என்ன சார் பண்றது? I need to write that much Pascal triangle. புரியுதா? If I have 54 as a power, so you will take some எவ்வளவு Pascal triangle எழுத முடியும்? You can able to write that. கஷ்டம் இல்ல? So I am going to further research and I am coming to know I got 1 for 0. This is for 1. And this is, what is this? I'll say. See guys, நான் என்ன பண்றேன்? This is Pascal triangle. I know that this is level 1, level 0. I know this is level 0. So level 0 will have 0, C, 0. Guys, C is for combination. C is for combination. I hope you guys know what is combination. தெரியலனா, I'll just say you now. NCR will be equal to, சொல்லுங்க பாப்பா, n factorial divided by n minus r factorial, r factorial. So what happened guys? What is 5C3? Is nothing but 5 factorial divided by 5 minus 3 is what? 2 factorial into 3 factorial. This can be written as 5 into 4 into 3 into 2 into 1 divided by 1 into 2 into 1 into 2 into 3. So this part and this part will cancel and this one will go to, so answer is 10. Guys, this is what NCR means. C for combination. Combination na ennandradha possibly I will teach in this class. Okay. So now if I go to the level 0, now I got level 1. This is what? Level 1. Level 1 la enna பண்ணுவனா, this is 1C0 and 1C1. நான் NCR சொன்னேன் இல்லையா? This R cannot go above n value. This R cannot go above n value. R n value க்கு மேல போக முடியுமா? முடியாது. Okay, if I say 5C7, then what is that? Wrong. நான் கொஸ்டினே தப்பா சொல்லிருக்கேன்னு அர்த்தம். 5C7, my R value is greater than
n. It's not possible. Guys, are you getting this? அப்ப என்ன பண்ண போறேன்? I am going to take this part as what? 1C0 and this part as what? 1C1. ஏன்னா 1C0 1, 1C1 1. What is this? 2C0, 2C1, 2C2. Sir, what is 2C2? See, எப்பயுமே NCN will be 1 and NC0 will be 1. ஞாபகம் வச்சுக்கோ. It's a formula. Why, sir? Why NCN is 1? Just a formula apply பண்ணி பாறேன். N factorial divided by n minus r factorial. In the place of r, I have n. What is n minus n? 0. So 0 factorial into n factorial. What is 0 factorial, guys? 1. So this will become 1. Then n factorial get cancelled. Answer is 1. Similarly, NC0 factorial will come as, in the place of r, I have 0. In the place of r, I have 0. So n factorial divided by n minus 0 factorial, which is n factorial, into 0 factorial. These two get cancelled and answer is 1. Guys, are you getting? So always, that's why, see, this will start with, now what is this? 3C0. What is this? 3C1. What is this? 3C2. What is this? 3C3. See, what is this? 4C4. What is this? 4C1. 4C0, sorry. Combination always starts with 0. புரிஞ்சா? அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிடுது அப்படின்னா, instead of using Pascal's triangle, I can easily use NCR. Okay? அப்போ NCR will give me what? Coefficients of a binomial. கரெக்டா? சரி சார், அப்போ இவ்வளோ பண்ணியாச்சு. அடுத்து என்ன சார்? இப்போ இதை வந்து ஃபார்முலாவா எழுத வேண்டியதான் அடுத்த வேலை. நான் என்ன பண்றேன்? By all my observation, I came to know that a plus b power n was there. Okay? Whether I put plus in the middle, plus தான போட்டேன். It means summation. Summation தான பாது. What is the meaning of summation? I will add. Correct? அதனால summation போட்டுக்கிறேன். Who gave my coefficient? NCR. Who gave my coefficient? NCR. Now, next is A. So, A power n minus r and b power r. Sir, then what is r? R starts with 0 and goes up to n. Are you getting, guys? This is what we call it as binomial theorem. Okay? நான் இதை ஏன் அந்த பேசிக் ரிசர்ச்க்கு அப்புறம் சொல்றேன், இதான் அப்படியே நீங்க எடுத்த உடனே உங்க புக்ல இதான் இருக்க போகுது. பட் பேசிக் ரிசர்ச் என்ன சொல்லுது? Why this one came as it is. புரியுதா? So shall we do something like that? So I will do a plus b power 4. ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நம்ம இதுல பண்ணி பார்க்கலாம். How this will come? எல்லாரும் சொல்லுங்க. Summation r என்னவா இருக்கணும்? எப்பயுமே starts with 0, goes up to n, where the n value is 4. So 4C0R, sorry, 4CR. நம்ம இப்ப r தான் போடுறோம். அடுத்து a என்ன இருக்கு? a தான். n எவ்வளோ? 4 minus r. What is b? Power r. Now guys, let us consider, I'll take r as 0 first. இதான் அர்த்தம். நீங்க கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன்ல ஒன்னொன்னா அப்டேட் ஆயிட்டே வரும். We call it as increment. I++ படிச்சிருக்கீங்க தெரியல. Is there, right? So similarly, the summation, first r value is going to be 0. If I substitute here, it will become 4C0. Then a power 4 minus 0. What is that? 4. What is b power 4? b for 1, 0, 1. Plus, next 4c, because now r0 is finished. I will upgrade my r value to 1. So 4c1. a power 4 minus 1 எவ்வளோ? 3. What is b? Power 1. Sorry, getting. எனக்கு கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்கடா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லு. 4c2, a power 2, b power 2. Guys, next 4c3, a power 1, b power 3. 4c4,
a power 0 b power 4. Guys, shall we solve it and write it? அவ்வளவுதான், solve பண்ணலாம். What is 4c 0 guys? 1. nc 0 is what? 1. So ரொம்ப calculate பண்ண வேண்டாம். 4c 0 nc 0 1. So what is a power 4? a power 4 தான். b power 0 1. So it becomes a power 4 plus, guys, also remember nc 1 will be n, nc 0 will be 1. Sorry, அதே மாதிரி NCN will be 1, NC1 will be n. So almost கிட்டத்தட்ட நிறைய ஃபார்முலா முடிஞ்சு போச்சு, ரெண்டு மூணு தான். அப்போ 4C1 is what? 4a cube b, 4a cube b plus, what is 4C2 guys? 4 factorial divided by 4 minus 2 factorial is 2 factorial into 2 factorial. So this will give 1 into 2 into 3 into 4 into 5, 4 divided by, so 1 into 2 into 3 into 4 divided by 1 into 2 into 1 into 2. So this 2 cancel and this is 6. So this will become 6 and a square b square. So 4c3. See, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இது கொஞ்சம் ஓவரா இருக்கலாம், பரவாயில்ல, இருந்தாலும் கத்துக்கோ. NCR will be equal to NCN minus R. NCR will be equal to NCN minus R. But yes, 5C3 is what? 10. Will be equal to 5C2. 5C2 போட்டாலும் 10 தான். You can check this. Okay, இது எப்பனா நம்பர் இப்படி இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 16C14 இருக்குன்னு வையே. It is nothing but 14C2 or 3, sorry. Are you getting? See, you can reduce the number by that. Okay. Anyway, அது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. So the next is also going to be a b cube plus a power b power 4. Guys, are you getting this? This what we call it as binomial theorem. Okay, so binomial theorem இப்படி தாண்டா வந்தது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? விபுஷா புரிஞ்சுதா? கேமரா ஆன் பண்ணாம ஒரு 4 பேர் இருக்கான். என்ன பண்றது அவங்களெல்லாம்? டேய் பகலவா, ஆஃப் பண்ண கூடாது சரியா? பிரைட்டா இருடா. பகலவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன் அர்த்தம். பிரைட்டா. ஓகே, புரிஞ்சுதா பகலவா? ஸ்ரீகிருஷ்ணா, ரித்திகா, so this is what அவங்க நான் ஆர வச்சு எழுதுனா அவங்க கே வச்சு எழுதிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. we can அவ்வளவு. Sir, what is the use, sir? Binomial theorem ஒன்னு படிச்சிட்டோம். We know how to deal it now. Okay, if I say 101 to the power of 4, it's nothing guys, 100 plus 1 to the power of 100 plus 1 to the power of 4. So now after writing 100 plus 1 to the power of 4, my a value became 100 and b value became 1. So 4c 0, 100 to the power of 4 plus 1 to the power of 0 plus 4c1 100 power 3 plus, இதெல்லாம் எழுதிடுறீங்கடா. உங்களுக்கு அடிஷன் தெரிய மாட்டேங்குது. பிளேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா தெரியாதா? இதை ஆட் பண்ண சொன்னா பாதி பேர் ஆட் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒழுங்கா நீட்டா எழுதி ஒழுங்கா ஆட் பண்ணணும். புரியுதா இல்லையா? ஆட் பண்ண இது எழுதிடுறீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இதை எழுதிடுறீங்க. when I ask you to add, you are giving surprise. Okay, ஓகே சரி. இது போர்ட்ல இருக்குது. நான் உங்களுக்காக நான் ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். சார் 99 to the power of 4 போட முடியுமா? Yes, of course. We can make 100 minus 1 to the power of 4. சார் நீங்க ஃபார்முலா a plus b தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. Nothing guys, take b as minus 1. Take b as minus 1. So whether this can be written as 100 plus minus 1 to the power of 4. So my a value became 100 and b value became minus 1. Come on guys, I want 99 to the power of 4 without your calculator. Hey, online students, எவனாவது 99 to the power of 4 னு கால்குலேட்டர்ல போட்டு ஆன்சர் சொல்லி பாரு. தெரியும் பண்ணுவீங்கன்னு. சும்மாவே உட்கார்ந்துட்டு கடைசியில 99 to the power of 4 போட்டு சார் இதான் சார் ஆன்சர்னு சொல்லுவீங்க. ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். அதனால உங்களை நம்ப மாட்டேங்கிறேன். என்னடா சீக்கிரம் அது போட வேணாம், இதை போடு. ஓ ஓகே, பண்ணி சொல்லு. அவ்வளோ திறமையை யோசிச்சுன்னா நான் ஹாப்பி தான் ஆவேன்.
டேய் நான் என்ன சொன்னேன், இந்த சாப்டர் போடும்போது நீங்க பேசணும்னு, ஒருத்தனும் பேசல, தனியா பேசிட்டு இருக்கேன் நான். தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யூடியூப்ல எவனாவது பார்த்தானா, யாரோ பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ தனியா பேசிட்டு இருக்கிற ஒரு பாட்டுன்னு அப்படி இருக்கும். முந்தா நேற்று தூக்கம் வரலன்னு நம்மளோட லீனியர் இன்இக்வாலிட்டி வீடியோ எடுத்து போட்டு பார்த்தேன். தனியா பேசின்னு இருக்கிறேன் நான் பாட்டு. கிளாஸ்ல 30 பேர் இருக்கான், ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். போடுறா. ம் 9605 59 எப்படி கடைசி 2 நம்பர் 00 வருது. 999 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும் போது சான்ஸே இல்லை. டேய் இதுதான் பிரச்சனை. ஒரு சம் போட கொடுத்தா இவ்வளவு நேரமா போடுவீங்க? எனக்கு விபூஷி ஆன்சர் சொல்லுவா. சீக்கிரம் சீக்கிரம். அடே இதெல்லாம் என்னடா அது 10ல ஆரம்பிக்குமான்னு என்கிட்ட கேக்குற? நயன் அப்படியா? சரி செக் பண்ணலாம். இதானா? எல்லாருக்கும் இதான் வந்துருக்குது. 100 டேய் 100 கியூப்னா 6 0 போடுறா, அவ்வளவுதானடா. டேய் டேய் ஆனா போர்ட்லயே நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்கடா. எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க, எதை எங்க இருந்தாலும் சரி அப்படியே விட்டு போட பாரு. டேய் போர்ட்லயே எல்லாம் இருக்குடா. என்ன இங்க மைனஸ் ஆக போகுதுன்னா this will become minus, this will become minus, this will become minus, this will become minus, this will become minus. அவ்வளவுதானே. there is nothing other change. So what happens, first term will be in positive and second term will be in negative. Next term is going to be in positive, next term is going to be in negative. Correct? So all the negative terms add together, all the positive terms add together, then subtract. அவ்வளவுதானே. You can do guys. Yeah, first sum அதனால டைம் எடுத்துச்சு உங்களுக்கு. Otherwise definitely you can do. This is that easy question. Okay sir. -1 to the power of even இருக்கும்போது பாசிட்டிவ் ஆயிடும்டா, ஆட் இருக்கும்போது நெகட்டிவ் ஆயிடும். சிம்பிள். -1 power 3 எவ்வளோ? -1 power 4 எவ்வளோ? So whenever you have -1 1 3 make it into minus. So this minus will affect here minus. புரியுதா இல்லையா? Okay, so I'll come to this question last. நான் இந்த क्वेश्चन லாஸ்டா வரேன். Okay, some special case we can do. See இங்க பாருங்களேன், this is what I taught you today. இப்போ நடத்துனேன் என்ன பண்ணேன், a x minus y power n ஒண்ணும் கிடையாது. Wherever my b is there I substituted -y, so I got like this. So the
Okay. Similarly, I can even have 1 plus x power n. I can even have 1 plus x power n. See, now the formula the first formula binomial theorem. That's enough. I'm just showing you. Next. Recitation. Yes. Guys, this we are going to do. I know what we want to see. Power sum expand and kuduthalum. Whatever. Whenever the sum is expand, what we have to do, I want to write it in what? Binomial theorem. So r equal to 0 to 4. Then 4 C R x to the power of 4 minus r 1 by x to the power of r. Guys, are you getting what I did? Summation r to 0 to n NCR a to the power of n minus r b to the power of r. Whether I made that? Okay, why this? Okay, na தலையாட்டணும். அப்ப r க்கு பதிலா 0 போட்டா என்ன வரும் first? 4c0 x to the power of 4 minus 0 is what? 4 and 1 minus x to the power of 0. டேய் சொல்லுங்கடா கூட. X power s cube 1 by x to the power of 1 plus 4c2 x to the power of 2 1 by x to the power of 2 plus 4c3 x power 1 1 by x power 3 plus 4c4 x power 0 1 plus x to 1 by x to the power of 4. So what this will change, guys? Now inga parunga, this will become x power 4 plus 4. I can cancel this one and it will become x square. Right, guys? Next 4c2 will become what? 6. So this will become x square and x square. It will get cancelled both. Idum cancel. Rendu cancel aidum. Now what is 4c3, guys? 4 and I know this is by x square plus 4c. So this is going to be 1 by x power 4. Guys, are you getting this expansion? How we are getting this? Purinjida? Okay. Sir, okay, sir. Everything is okay, but where we are going? See, இந்த மாதிரி expand கேட்டா போட்டுறலாம். And if they ask you to find 99 by 1, 99 power 5 or 101 power 5, 102 power 5, yes, of course you can do it. Correct? Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, next what we are going to do? This is another application. Guys, which is larger? 1.01 to the power of some 1 lakh, 1 lakh, 10 lakh, 10 lakh or 10,000. எது பெருசு? இல்ல binomial நடத்துனவங்க விட்டுருங்க, மிச்சவங்க. What you feel? Which will be big? 10,000 பெருசா இருக்கும். கரெக்ட்டா? யார் சொன்னா? யா, ஸ்ரீநிதி, வெரி குட். வேற யாராவது இருக்கீங்களா? நான் ஒரு போல் ஆன் பண்ணவா? இல்ல எனக்கு கை தூக்குங்க. எத்தனை பேர் 10,000 பெருசுன்னு சொல்றீங்க? நானும் கை தூக்கிருங்க. சார் 1.01 பவர் குரா. அதான் சார். டேய் வரேன்டா சரவணராம், வரேன். அப்படிலாம் நீ போட்டு உடைச்சிட்டீனா இன்ட்ரெஸ்ட் போய்டாதா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி பேசிட்டு இருக்கேன். So how many of you feel 10,000 is big? போங்கடா டேய். 10,000 big இல்ல. எப்படி ப்ரூவ் பண்ணனும் நான் சொல்றேன். ஏன் 10,000 big இல்லன்னு புரிஞ்சுக்கோ ஸ்ரீநிதி. This is what I am going to do. Just I am going to write 1 plus 0.01 to the power of 10,000 at 1 lakh, 10 lakh. எழுதிக்கலாமா? So my n value is going to be 10 lakh. So I am going to write 10 lakh C0 plus 10 lakh C1 then 0.01 1 to the power போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? Now என்ன ஆகும் பாத்தீனா, இந்த ஸ்டெப் 1 ஆயிடும். I know that NC0 is what? 1. But this value will become NC1 will become what? 10 lakh. 10 lakh into 0.01 plus other positive terms. So what this will become? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? It is 10,000. So 10,000 plus 1 definitely இந்த ரெண்டு டேர்ம்லயே 10,000 தாண்டிடுச்சு. And we also have other micro terms. எல்லாமே சேர்த்து இது 10,000 ஓட அதிகமா இருக்கும். So if they ask you to compare two numbers, if any one number can be put in a binomial, make it, then come to a deal whether it is increasing or decreasing. விபூஷா புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்லவா? கேட்கல, ஆனா உன்னோட வாய் அசை வச்சு புரிஞ்சுதுன்னு நான் நம்புறேன். புரிஞ்சாமா? ஓகே, இப்பயும் கேட்கல. லோகிதா, உனக்கு புரிஞ்சுதா? எவ்ரிபடி கைஸ், மதுவந்தி,
கயானா என்னம்மா ஒரு அது ஒரு 10 லட்சம் இல்லையா? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh. ஆமாடா இது நீ வேணா இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருடா, நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஓகே கைஸ், கேன் யூ டூ திஸ்? வேணாம் நீங்க பண்ண சொன்னா இந்த கடைசி கிளாஸ் வரைக்கும் இதே பண்ணுவீங்க. I will do and show. Okay, what you guys has to do? 100 plus 2 to the power of 5. Guys, நீங்க புத்திசாலிகள், நீங்க அப்படியே போடுவீங்க. பட் ஸ்டெப் மார்க்னு ஒன்று இருக்கு. So what you are supposed to do? Summation r equal to 0 to 5. 5c r 100 to the power of 5 minus r and 2 to the power of r. Write this step. Then first you substitute r as 0, then r as 1, then r as 2, up to r as 5. Expand பண்ணுங்க, multiply பண்ணுங்க, power பண்ணுங்க, add பண்ணுங்க, you will get an answer. Okay guys, யாரோ ஒருத்தர் இப்படி பண்றதுக்கு நான் அப்படியே 102 into 102 into 102 போடுவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட கிளாஸ் நடத்தும் போது. ஐ ரிமெம்பர் சம் நீங்க என்ன ஸ்கூலுமா? ஆல்வின் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். நீ தான் சொன்னியா? லேட்டா வந்தியா? ஓகே, யாரோ சொன்னாங்க வேணா அப்படி பண்ணு, மார்க் தர மாட்டோம், இப்படி பண்ணாதான் மார்க் தரும். புரியுதா? ஸோ see what is other application? சரி, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, see I am going to have like this. இங்க பாருங்க, I am going to take a term 2x plus 3y to the power of 17. Sir, how many terms it will have? 18 terms. Not only that, 2 is there, 3 is there, to the power of some number, big number it is. Right? So unable to expand, but they are not going to ask expand. என்ன கேட்க போறாங்கன்னா, find 12th term. Find the 12th term. So I want only the 12th term, not every term. I want only the 12th term. Sir, what is that? Nothing, guys. There is a formula called TR plus 1 is equal to NCR x power n minus r y power r. Sir, என்ன பண்ணிருக்கோம்? Sir, summation remove பண்ணிட்டோம் sir. We just removed the summation in the binomial theorem because we are not going to further add. I want some particular term alone. அப்ப என்ன பண்றேன், ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? r is going to start from 0. The first term ஓட r value 0 இருக்கும். Second term ஓட r value 1 இருக்கும். Third term ஓட r value 2 இருக்கும். So it goes like that. That's why now I want to find t12 na I want to write t11 plus 1. t11 plus 1. So what is r value guys? 11. So now I will substitute there. My n value is 17. So 17c எவ்வளோ? 11. யாரா 12 சொன்னது? ஏண்டா ஒரு மணி நேரம் அது 11 வர்றதுல ஏன் 11 வருதுன்னு பேசியிருக்கேன், திருப்பி 12ங்கிற. ஓகே, so அப்ப 11c sorry 17c 11. What is the x value here? 2x power, yeah, 17 minus 11. What is that? Similarly 3y to the power of r is here 11. புரிஞ்சாப்பா சார்? what இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடலாம். see don't worry if the number is very big. okay, just write 2 power 6 into 3 power 11. so 3 power 11 நான் கண்டுபிடிக்கணுமா இப்போ? no, if the number is very big, keep asking us. but this one you can find. don't think it is big. இது பெரிய நம்பர் கிடையாது. why it is not பெரிய நம்பர் இல்ல? 7 factorial divided by 6 factorial into 11 factorial. கரெக்ட்டா? now guys carefully பண்ணுங்க, listen பண்ணுங்க. 17 into 16 into 15 into 14 into 13 into 12. Then I will have 11 into everything. I can write into 11 factorial. Yes or no? Then 6 factorial into 11 factorial. This 11 factorial and this one get cancelled. Now 6 factorial can be written as 1 into 2 into 3 into 4 into 5 into 6. And I can cut whatever. Then I want to just multiply. Clear guys? அப்போ அதை மல்டிப்ளை பண்ணி பக்கத்தில் இங்கே எழுதிக்கலாம். and I can also write x power 6 and y power 11. Guys, are you getting this? Guys,
இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு பர்டிகுலர் டேர்மை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு பர்டிகுலர் டேர்மை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் இருக்குல்ல, தட் கேன் பி எனி டேர்ம்னோ. நான் n சொன்னா தான் கண்டுபிடிப்பியா? என்ன இன்டைரக்டா சொல்லுவேன். அது எப்படி சார் இன்டைரக்டா? ஃபைண்ட் த மிடில் டேர்ம்னு சொல்லுவேன். ஃபைண்ட் த மிடில் டேர்ம்னு சொல்லுவேன். Guys, have you noted one thing? If I have n, I will have n plus 1 terms. If I have 5 as a power, I am going to have 6 number of terms. Okay? Appo, whenever I have odd power, whenever I have n as odd, I am going to have how many terms? Even number of terms. Even number of terms. And whenever n is even, I am going to have odd number of terms. டேய் உங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் தான் மிடில் ஒருத்தன் இருப்பான். 9 பேர் இருந்தால் தான் நடுவில் ஒருத்தன் இருப்பான். 10 பேர் இருந்தால் நடுவில் 2 பேர் இருப்பான். நடுவில் 2 பேர் இருப்பான். கரெக்டா? ஸோ இஃப் ஐ வில் செக் வாட். இப்போ என்ன பண்ணுவோம்னா, n ஆடா இருந்தா மிடில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2. ஓகே. n ஈவனா இருந்தா மிடில் எத்தனை பேர் இருப்பாங்க? 1. அப்படியே தலைகீழா வரும். Are you understanding this, guys? Why it is happening? Why? Because if n is odd, I am going to have even number of terms. And if n is even, I am going to have odd number of terms. So that's why the middle term, நான் வந்து n odd இருந்தா, I will call it as middle terms. ஏன் சார்? 2 இருக்கு சார். மிடில் 2 இருக்கு. So middle terms. So if I have n as 9, I am going to have 10 terms and my 5 and 6 is going to be in the middle. Yeah, ரெண்டுமே கண்டுபிடிச்சு சொல்லணும். மிடில் டேர்ம்ஸ் இருக்கு, அந்த 2 டேர்ம்ஸையுமே கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ கைஸ், shall we do this? ஐயோ. ஓகே. 2x plus 3y to the power of 7 வேணும். 10 to the power of 10. டேய் 10 போட்டிருக்கேன். மிடில் டேர்ம் இருக்குமா? மிடில் டேர்ம்ஸ் இருக்குமா? டேர்ம்ஸ். Why? Because sorry, term தான் sorry, term இருக்கும். Okay, middle term ஒண்ணே ஒன்று தான் இருக்கும். ஏன்? I have even number, so 11 is a number of terms we going to have. So if 11 இருக்குன்னா, the middle term is going to be my 6th term. Why 6th term, guys? See, 6th termக்கு முன்னாடி 5 term இருக்கும், அப்புறமாவும் 5 term இருக்கும். அதனால தான் அது middle term. Okay, நீங்க divide by 2 லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம். எந்த டேர்முக்கு முன்னாடியும் பின்னாடியும் number of equal number of terms இருக்கோ அதுக்கு பேர் என்னது? மிடில் டேர்ம். So I come to know what is my term. What I want to find? I want to find the 6th term. அப்போ I'll write 5 plus 1. So guys, according to my formula, 10c5 2x to the power of எவ்வளோ? 5, because 10 minus 5. Okay, and 3y to the power of 5. ஓகே. 10c5 ஒரு ஆன்சர் வரும். இதில் 32 வரும். இது 3 power 5 வந்து ஒரு நம்பர் வரும். மல்டிப்ளை பண்ணு, எக்ஸ் பவர் எல்லாம் எழுதிக்கோ, முடிஞ்சு போச்சு. கரெக்டா? இப்போ பாரு, உனக்கு nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன். I can even ask like this. What is the which term is independent of x? Independent of variable, or which is the constant term? இப்போ பாரு, நான் சொல்லி கொடுத்த ஒரே இதுதான். கொஸ்டின் தான் டிஃபரெண்ட். இப்போ பாருங்க, I'll take like this. x plus 1 by 3x plus 1 by 2x to the power of 7. To the power of 7. Sir, I hope you remember x plus 1 by x to the power of 4. Remember? ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணோம். x plus 1 by x to the power of 4. அதுல ஒரு டேர்ம் மட்டும் 6ன்னு வந்துச்சு, பாத்தீங்களா? வந்துதா? ஏன் வந்தது தெரியுமா? When my, இப்போ இங்க கொஸ்டின் என்ன தெரியுமா? Find the constant term. Find the constant term. Sir, constant termனா I should not have any x over there. I should not have any x over there. அப்ப என்ன பண்ணுவேன்? If I expand this, I am going to have totally 8 term. I am going to have totally 8 term. There is any chance that my a and b is going to be having the equal number of terms? இல்ல, இருக்காது. ஏன் இருக்காதுன்னா 7 இருக்கு, மிடில்ல 2 இருக்கும், அந்த ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா இருக்காது. புரிஞ்சா? பட் 3x plus y 2x to the power of 8 ன்னு எழுதுனா
How many number of terms I will have? 9 terms. In that 9 terms, who's the middle term? 9 terms. 9 terms இருக்கும். So 4, 4. Yeah. 5th term. So 5th term இருக்கும். Correct? My 5th term will have no x on it. Why? Because this is going to be 4 and this is going to be 4. So we will cancel each other. So I come to know, indirectly they told find the constant term. I come to know what is that? 5th term. 5th term. So it will be 4 plus 1. So what is the formula, guys? Everybody சொல்லுவேன் 8c4 3x to the power of 4 and 1 by 2x to the power of 4. இப்போ நல்லா நோட் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் எனக்கு ஈவன் பவர் இருக்கோ அந்த ஈவன் பவர்லாம் நடுவுல ஒரு டேர்ம்ல both the x value will be same, x square y square. Okay, 4 க்கு 6 க்கு x cube y cube, 8 க்கு x power 4 5 power 4, 10 க்கு x power 5 y power 5. Possible only when even power. Odd power இருந்தா நீ கொடுத்த क्वेश्चन தப்புன்னு எழுதி வச்சிட்டு வந்துடலாம். They are asking that as answer. There is no possibility of constant term. So please give me mark. Okay, எழுதி அப்படிலாம் எழுதிடாதடா, சும்மா சொல்றேன். ஓகே, எழுதி வச்சுட்டு தர மாட்டாங்களா? வாடே தருவாங்கடா, நீ வேற. ஓகே, சார் தான் எழுத சொன்னாருன்னு சொல்லிடாத. ஓகே, so what is 8c4, guys? Can you find it? So 8 factorial divided by 4 factorial into 4 factorial. So this is 8 into 5 into 4, 8 into 7 into 6 into 5 into 4 factorial divided by 4 factorial into 1 into 2 into 3 into 4. So 4 factorial cancel. இந்த 4 இதை அடிச்சு விட்டுடலாம் 2, இந்த 2 அடிச்சு விட்டுடலாம், இந்த 3 அடிச்சா இது 2 ஆயிடும். So 7 6 70. Okay, 3 power 4 is 81. X power 4 into 1 by 32. Sorry, 32 இல்ல 16 x power 4. So this x power 4 can cancel. So 70 into 81 divided by 16. இதை evaluate பண்ணா ஒரு ஆன்சர் வரும், அதுதான் கோஎஃபிஷியன்ட். Guys, are you getting this? Clear? So பாரு, நான் உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? How to find a term. ஒரு சிங்கிள் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுவே அடுத்த क्वेश्चन எப்படி கேட்டான்? Find the middle term or terms. According to n it will change. Next என்ன பண்ணா? Find the constant term. Everything has the same meaning, same way. என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது? நீ அப்ளை பண்ண விதம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஏமா தூங்குற? முடிச்சா இருக்கியா? சரி, அது வந்து கோல்டன் ஸ்பாட், கண் அங்கதான் போகும். அதனால நீ லைட்டா இப்படி பண்ணாலும் நீ தூங்குறன்னு நினைச்சிடும். ஓகே, next general term. See, whenever they ask general term, நான் என்னுடைய அந்த ஃபார்முலா இருக்குல்ல, that is nth termோட ஃபார்முலா, அந்த nth termல என்னாவே வச்சிருவேன். ஓகே பிரதீஷ், கவனிச்சியா? ஓகே, அப்ப என்ன பண்ணுவேன், இங்க general term of the expansion கேட்டிருக்கா. general termனா nothing, guys, I know formula. What is formula? tr plus 1 will be equal to சொல்லு NCR x to the power of n minus r and y power r. டேய், இந்த ஃபார்முலா தனியா போய் வீட்ல உட்கார்ந்து படிச்சீனா கடுப்பா இருக்கும். இப்பவே என் கூட 4 தடவை சொல்லு, மடப்பாடம் ஆயிடும். ஓகே, சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? r க்குனா இப்ப இங்க பாருங்க, நான் t r ஆவே வச்சுக்குவேன், அவ்வளவுதான். Will be equal to what is n, guys? 6 cr. What is x? X square to the power of 6 minus r. And what is y? Minus y to the power of r. நிறைய பேர் அந்த மைனஸை விட்டுருவோம். நம்ம பிளஸ்க்கு தான் ஃபார்முலா இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் தட் ஜென்ரல் டேர்ம். வேற ஒன்றும் நீ பண்ண வேணாம், இதுதான் ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம்னா ஆரை போட வேணாம், அவ்வளோதான் விஷயம். புரியுதா? If they ask fifth term, I will put in the place of r some number 4. If they say general term, I will not put anything. I will keep as this. Clear? ரெக்கார்ட் பண்ண போறியா? சீக்கிரம்டா, இதை காப் பண்ணி என்ன பண்ண சீக்கிரம். சீக்கிரம். எனக்கு எழுத கொடுக்க டைம் கொடுக்கவே மனசே வர மாட்டேங்குது, டைம் வேஸ்ட் ஆகுது.
மிஸ்டர் சரவணன், கயானா, பகலவன், ஸ்ரீகிருஷ்ணா, ரித்திகா, சரவணராம். என்னடா 2 சரவணராம் இருக்கு. ஓகே, இவங்கெல்லாம் வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சார் ஒன்னு ஆன்ல இருக்கு சார். ஓ சாரிடா. ஓகே ஓகே. பகலவன், ஸ்ரீகிருஷ்ணா, ரித்திகா. இதுல பகலவனாவது பரவாயில்ல, நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். இந்த ரித்திகாவும் ஸ்ரீகிருஷ்ணாவும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் டைனிங் டேபிள்ல போய் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ஜாயின் பண்ணிட்டாங்க. டேய், உங்களை பத்தி தான் பேசுறேன். இல்ல சார், ஆமா சார், ஏதாவது புரியுதாடா உங்களுக்கு? ரித்திகா, என்ன உங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். கேமரா ஆன் பண்ணு. இது என்னம்மா கண்ணை மூடிட்டா காது கேட்காதுன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப இதா இருக்குடா. கண்ணை மூடிட்டா காது கேட்காதா? சரி சரி, அது ஏதோ சரி பண்ணி வை. ஸ்ரீகிருஷ்ணா, பகலவன், அது சீரியஸாவே கண்ணை மூடிட்டா காது கேட்காது. கண்ணை மூடி பாரு. கேக்குதா? ஓகே. See guys, find the positive value of m for which the coefficient x square in the expansion of c is 6. என்னன்னா, the m can be any value, right? The m can be any positive value. ஏதோ இருக்கலாம். எதை போடும் போதோ எப்பயோ எனக்கு ஸ்கொயர் வரலாம். கரெக்டா? The coefficient of x square I am requiring is 6. So what is the value of m? Hey, question புரிஞ்சுதா? I'll say once again guys, when I'm putting m as some value, m க்கு பதிலா நான் ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். Then I will expand, right? If I put 2, I'll write 1 square plus x square plus 2x. இந்த x square ஓட கோஎஃபிஷியன்ட் பொண்ணு வந்துச்சா நான் 2 போடும்போது ஏதோ ஒரு நம்பர் போடும்போது I am going to get my coefficient as 6. Find that. General termல NCR 6 ன்னு இருக்கணும். கரெக்ட்டா? So what I'm going to do, I'm going to take the value. So I know this coefficient is going to see, this r is going to be 2. I know what is that? R is going to be 2. So I'm going to take tr plus 1 is equal to, in the place of n I have m. So mcr x to the power of r. Yes. Now I got r as 2. Why? Because they told x square. R equal 2. Appo this will become mc2. It will become mc2. So I know mc2 as what? 6. I know mc2 as what? 6. Right? So now mc2 is 6. What is m value? So nothing guys. M factorial divided by m minus 2 factorial into 2 factorial will become 6. Correct? In the place of m I have m. So m factorial. Okay, I can do like this. So this m factorial can be written as m into m minus 1 into m minus 3. So m minus 2. Dey idu onnu illada. I can write 5 factorial as what? 5 into 4 into 3 factorial. Yes or not? Similarly, m factorial can be written as what? M into m minus 1 into m minus 2 factorial. Why sir? Because if I write now m minus 2 factorial into 2 factorial, these two can be get cancelled. Correct? Yeah. Now this 2 factorial will go here. 2 factorial is just 2. So this will become what? 12. And this will be m square minus m equal to 12. So m square minus m minus 12 equal to 0. If I factorize, I will get m minus 4 into m minus 3. Splitting the middle term. Okay. Now I have m equal to 4 and m equal to minus 3. m 4 இருக்கும்போது சரி, m minus 3 இருக்கும்போது சரி, I will get an answer as what? 6. But the problem is they asked positive, so I'll take answer as 4. Guys, are you clear in this? இதெல்லாம் ஜாலியா இருக்கும். இதுவா? See, I know that this is going to be what? 2. See,
நல்லா யோசிச்சு பாரு, என்னோட ஃபார்முலால எப்படி இருந்திருக்கும், NCR x to the power of n minus r y power r. கரெக்டா? இப்ப யோசிச்சு பாரு, r இப்ப x power 2னா r power 2 இருக்கணும்ல. அப்போ r power 2 இருக்குன்னா r 2 னு தெரிஞ்சு போச்சு. அப்ப r 2 தான் இருக்க போகுது அப்படின்னா this will become 2. That is why MCR equal to x power r. So r became 2. So MC2 is equal to, in the question they have stood say that 6. After that expansion. Clear ah? ஜாலியா இருக்கா? ஓகே. ஸோ கைஸ், எல்லாம் இதுல நம்ம பார்க்க வேண்டிய பைனாமியல் தியரம்ல பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. ஒன்லி திங் இஸ் யூ வாண்ட் டு டூ மோர் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ். ஒரே ஒரு கொஸ்டின் விட்டுருக்கேன், தட் கொஸ்டின் ஐ வில் டூ நவ். ஓகே. சரி, ஜேஇல இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய நம்பர் கொடுப்பாங்க. ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக் வெதர் திஸ் டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு கேட்பாங்க. செக் வெதர் திஸ் டேர்ம் இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் இதுல தான் இருக்கு. பட் அது நம்ம ஜேஇ கிளாஸ்ல பார்க்கலாம். See guys, show that 9n plus 1 minus 8n minus 9 is divisible by 64 where n is a positive integer. Guys, super question இது. இந்த மாதிரி questions வந்து will help you in JE more. Okay, ஸ்கூல்லையுமே இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்டா வரும். 5 மார்க்ல அழகா கேட்கலாம். That kind of question. Nothing guys, ஒண்ணும் இல்ல. They have given something. Let us take n as 1. Let us take n as, yeah, let us take n as 1. n1 போட்டா இங்க என்ன வருது பாருங்க. சரி, நல்லா யோசிச்சு பாரு. 9 ஸ்கொயர் மைனஸ் 16 மைனஸ் 9. கரெக்டா? ஆமாண்டா, n1, ஓ சாரி 8 இது, சாரி. ஓகே. Now this will become 81 minus 17. So this becomes 64. Whether 64 is divisible by 64 guys? Yes. Now let us take n as 2. If n is 2, this will become 3. What is 9 cube guys? 729. என்னடா சொன்ன நீ? எப்படா 9 power 3 27 minus 8 2s are 16. So 16 minus 9. So this will become 25. Correct? Yeah, this will become 65. So this will become 704. Let us check guys whether it is divisible by 64. I'll put 1 star, so 64. So remainder 6, 4. So 11 stars there. So if I take any n value, it is going to be divisible by 64. Is it true? Yes. அவனே சொல்லிருக்கான், show that ன்னு தான் சொல்லிருக்கான். It means that it is going to be divisible by 64. But I want to prove it. அத பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப சிம்பிள் guys. How using binomial. இதே சம் ஜேஇல வரும், பட் இப்படி வராது. ஒரு 20 டிஜிட் லாங் நம்பர் கொடுத்துட்டு is divisible by 190 ஆன்னு கேட்பான். சொல்லணும் வரும், அந்த புக் வரும்போது அதை பத்தி பேசலாம். புரியுதா? நான் ஜேஇ பசங்களுக்கு சொன்னேன், ஒண்ணு நீ கவலைப்படாத, அந்த கொஸ்டின் உனக்கு இல்லை. இல்லை நான் நீ ஒன்று பண்ணு, ஒரு 4 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு, ஒரு 2 வருஷம் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு, எங்கேயாவது ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு டீச்சர் ஆயிடு. அப்போ சொல்லு வருமா வராதான்னு. வரும்னு சொல்றேன், அப்புறம் வருமா வராதானா என்னடா அர்த்தம்? அப்ப இல்லாம கேட்பாங்கன்னா என்ன அர்த்தம்? டேய் சுமாரா. So now what I am supposed to do? பாரு, ஒரே ஒரு ஹிண்ட் தான். நீ எதால டிவிசிபிள் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்றியோ அந்த நம்பர் வர்ற மாதிரி நடத்துக்கணும். So I will take it as 1 plus 8 to the power of n plus 1 minus 8n minus 9. Guys, are you getting this? So what I am going to do, I am going to expand this. I am going to 9 1 plus 8 எழுத கூடாதா? எனக்கு 64 ஆல டிவிசிபிளா காட்டணும். கரெக்ட்டா? That's what running in my mind. So somehow 64 னா எனக்கு 6 power something எழுதலாம்ல, 8 power something எழுதலாம்ல. 8 power 2 is what? 64. Now you listen to the next step, you will understand why I took like that. See, இப்போ என்ன பண்ண போறேன், I am going to expand this. How I will expand? Guys,
அவ்வளவுதான். இங்க அப்படியே சொல்லு பாப்பா, என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்னது? n plus 1 c 0. n plus 1 c 0. என்னடா வேணும்? மேல போய் போடுறா, மேல போய் இங்கிலீஷ் பேப்பர் போடு. எங்க போற? என்ன பண்ண போற? அதெல்லாம் நீ போய் கிளாஸ் லீவ் போட்டதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிறேன். n plus 1 c 0 சொல்லு. அப்புறம் 1 power n plus 1, ஓகே, into 8 power 0. அதான பார்த்தோம்? NCR x to the power of n minus r y power r. Now r value is 0. I will update to 1. அப்டேட் பண்ணா என்ன ஆகும் சொல்லு? n plus 1 c 1 1 power n n தான், ஏன்னா n plus 1 minus 1. okay, then 8 power 1, right, plus n plus 1 c 2 1 power n minus 1 8 power 2 plus dot 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 dot. கடைசி டேர்ம் என்னவா இருக்கும்? n plus 1 c n plus 1 1 power 0 and 8 power n plus 1 இருக்குமா? ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாரு. this term will become 1. why? because sir nc0 will become 1. 1 power anything is 1. 8 power 0 is 1. 1 into 1 into 1 is 1. so it will become 1 plus, okay, plus n plus 1 c1 will become n plus 1. correct? why? because nc1 is n. so n plus 1. so 1 power anything is 1. 8 power 1 is 8. plus, see, let it be as it is, but I have 8 square here. correct? every other term also will have 8 square. yes or no? இது 8 square இருக்குனா, the next term will have 8 cube. the next term will have 8 power 4. the next power will have 8 power 5, and it keep on increases. so I'll take that 64 as common outside. so what is going to be inside, guys? n plus 1 c2 plus 1 power anything is 1. next n plus 1 c2 8, because அதுக்கு முன்னாடி அங்க 3 இருந்திருக்கும். I have taken 2 outside, plus n plus 1 c 3, okay, 2 3 4, okay, it keep on goes up to last. now I am going to take everything as what? k. ஏதோ ஒரு c, ஏதோ ஒன்னு எடுத்துக்கோ, constant. so this will become 64 or k. this will become 1 plus 8n plus 8. correct? now this will become 64c plus 1 plus 8n plus 8. correct? what is this, guys? just the expansion of this one. yes sir. now these two has to be added. so I'll put minus 8n minus 9. this minus 9 this get cancelled, and this minus 8n this plus 8n gets cancelled. so I got answer as 64c. it means that whatever value of n, it is going to result in what? 64 multiples. okay, shall I repeat once again? very important question, very very important question. binomial இருந்து என்ன question கேட்க சொன்னா நான் இத தான் கேட்பேன். okay, சொல்றேன்டா சொல்றேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது? shall I teach once again, guys? online students திருப்பி சொல்லவா? ஒண்ணு இல்லடா, எந்த நம்பரால டிவைட் பண்ணணும்னு சொல்றாங்களோ, எந்த நம்பரால டிவைட் ஆகுதான்னு பார்க்க சொல்றாங்களோ, அந்த நம்பரை நான் காமனா வெளிய எடுக்கணும். to do that I am going to make this 9 to be 1 plus 8. yes sir, இங்க 64 இருக்கு. see, I'll say one thing. if it is 49, no, இந்த சம் அப்படி கேட்க முடியாது, சொல்றேன். if it is 49, no, I should have made 1 plus 7, sorry 2 plus 7, 2 plus 7 7 வேணும். 7 இருந்தா தான் 7 square of 49 வெளிய எடுக்க முடியும். are you getting the idea, guys? that's the general idea. so what I'm going to do, 1 plus 8 to the power of n plus 1 minus 8 and minus 9, expand. சோகமா இருந்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சுதா இல்லையா? இதை மட்டும் எழுதிக்கோங்க, ஒரு 2 minutes தரேன். அதுக்கு அடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பைனாமியல் will go to permutation. permutation போவோம். ஏய் அதான்டா permutation. பண்ற சொல்றேன், எழுதிட்டியா? ஓகே, டே ஒரு 30 seconds கொடுங்க. அவ ஒரு டவுட் கேட்டிருக்கா, நல்ல டவுட் தான், அதனால நான் சொல்லி தரேன்.
ஒன்றும் இல்லைம்மா, முதுகு வலிக்குது, நீ எழுது. ஹலோ, ம், எதுடா? சோயப், கார்த்திகேயன், ஹரின், ஸ்ரீநிதி, ஸ்ரீகிருஷ்ணா, ரித்திகா. நான் ரித்திகா கிட்ட கூட பேசிட்டேன். ஸ்ரீகிருஷ்ணா வந்து டேய் என்னடா என்னடா பண்ணிட்டு இருந்த? 1 மணி நேரமா உன்னை வச்சு நான் பேசி பசங்களுக்கு கதைலாம் சொல்லிட்டு இருந்தேன்டா. டேய் ஸ்ரீகிருஷ்ணா, ஆஹா, இது வேலைக்கு ஆகாது. இல்ல பரவாயில்ல, நீ தனியா பேசு. இப்பதான்டா கேக்குது எனக்கு நீ பேசுறது. ஓகே ஓகே கைஸ், one of our brilliant student asked one question, which is, if I have a plus b plus c power 5, how to do, sir? Guys, ஒன்னும் பிரச்சனை இல்ல. b plus c x ன்னு எடுத்துக்கோ. b plus c x ன்னு எடுத்துக்கோ. அப்போ a plus x power 5 ஆயிடுமா? Expand it. Then wherever x comes, you put a plus b. Then once again expand it, multiply, add. Guys, are you getting this? இது வந்து ட்ரைனாமியல்னு ஒரு தனி டாபிக் ஜேஇல இருக்கு. ஆமா, அது இல்லைன்றதுனால நீ கவலைப்படாத. அடையாம அது சின்னதா இருக்கும், ஏதாவது சின்னதா 4 or 5 கொடுத்து வச்சிருப்பான். பெருசுனா போடு. இப்ப என்ன, அதான் சொல்லி கொடுத்தேன் எப்படி போடணும்னு. வேற என்ன நான் சொல்லி கொடுக்காத, எக்ஸ்ட்ரா தான் சொல்லி கொடுத்துருப்பேன், நான் கம்மியா சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, ஸோ கைஸ் அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அடுத்த பிபிடி ஓபன் பண்ணிக்கிறேன். அப்படியே எனக்கு ரீகால் பண்ணுங்க. என்ன பார்த்தோம் பைனாமியல்ல? பர்முடேஷன். நான் என்ன அடிக்கணும்னு நீ சொல்றடா, நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, டேய் நான் என்ன கேட்டேன் சொல்லுங்க. பைனாமியல் என்னடா பார்த்தோம்? Yes, how to expand a binomial. Yes, very good. So we come to know 0 to n. Yes. For NCR A n to r e power r. So நம்ம என்ன பண்ண, ஆக்சுவலா அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பைனாமியல் தியரம் இஸ் சமேஷன். சொல்லுங்க, சமேஷன் r 0 to n NCR x power n minus r y power r. ஓகே, சோ இத வச்சு பார்த்தோம். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த அத வந்து ஒரு பர்టిక్యులரா ஒரு டேர்ம் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், அதே tr plus 1 is equal to என்ன போட்டோம், NCR x power n minus r y power r. So you want to remember that guys. என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும் நம்ம, எப்போ நமக்கு r இருக்கும், r என்னவா இருக்கும், என்னோட ஒன்னு கம்மியா இருக்கும். we want to remember that. ஓகே, r என்னவா இருக்கும், என்னோட ஒன்னு கம்மியா இருக்கும். இன்னைக்கு டேட் 13. 13 மைனஸ் 7 எவ்வளோடா? 4 6. ஸ்டக் ஆயிடும் அடிக்கடி.
அட ஒரு காலத்துல 12th இருந்தது. அதெல்லாம் எந்த காலத்துலயே பண்ணது. Okay, no issues. I'll use for this for recalling, then I'll use. Okay, guys, listen. Permutationல என்ன பார்த்திருக்கோம்னு பார்க்கலாம். I am in middle of this chapter, man, but I'll recall. Okay, I'll go to combination today. Combination தான் நமக்கு இன்னைக்கோட இது. So I don't have that. அதுக்கான கரெக்டான பிபிடி என்கிட்ட இல்லை, but you give your note book, I'll teach you. Okay. See, permutation combination ஸ்கூல்ல நடத்தினவங்களுக்கு எத்தனை பேருக்கு நடத்தல இன்னும் permutation combination ஸ்கூல்ல? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். இன்னும் நடத்தல. ஓகே, தென் சார் ஸ்டார்டிங் மட்டும் தான் சார் நடத்திருக்கோம். சரிம்மா சரிம்மா. ஓகே, லிசன், we have 30 minutes. Permutation தான் டைம் இருக்கு, combination தான் டைம் இருக்கு, பட் எனிவே. ஓகே, so students who came new, even some people who came new, don't worry about this. நான் next half an hour பேச போறது புரியாது. Don't worry about that. But இதுக்கு முன்னாடி பேசுறதாவது புரிஞ்சுதா? anything you understood ma? Okay, binomial understood now. Okay, see, first நம்ம என்ன பார்த்தோம் permutation combinationல? we gone through about the principle of counting. So principle of counting பார்த்தோம், how to count. So instead of counting we can multiply somewhere. எப்பெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து திடீர்னு ஒரு தடவை வசந்த பவனுக்கு மினி மீல்ஸ் வாங்கினேன், மினி டிஃபன் வாங்கினேன். அதில் வந்து நிறைய வச்சுருந்தான். எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு பர்முடேஷன் தான். வாட் ஆர் ஆல் த அரேஞ்ச்மெண்ட் வி கேன் ஈட், கரெக்டாக? பொங்கல், தோசை, பூரி. ஓகே, இல்லை பூரி, பொங்கல், தோசை. தே ஆர் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். ஓகே, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை எத்தனை தடவை அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா that will become what? Permutation. So permutationலயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, with repetition பார்த்தோம், without repetition பார்த்தோம். With repetition questions எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம், without repetition எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். We come to a new term called factorials. Factorial can be used when it is not repeating. If it is repeating, I will go for a power. ஒரு 3 term இருக்கு, 3 choice இருக்குன்னா, repetition allowedனா 3 into 3 into 3, repetition not allowedனா 3 into 2 into 1. This 3 into 2 into 1, we named it as what? 3 factorial. That where அங்கே தான் நமக்கு ஃபேக்டரியல் அறிமுகமே ஆச்சு. we come to know 0 factorial is 1, that everything we know. then நம்ம என்ன பார்த்தோம், அதுலேயே எனக்கு நிறையா இருக்குது சார், எடுத்துக்க வேண்டியது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் ரூமில் 20 பேர் இருக்கீங்க, 20 பேர்லேருந்து நான் 4 பேர் செலக்ட் பண்ணணும். ஸோ 20p4 அப்படின்ற நிலைமைக்கு வந்தோம். ஞாபகம் இருக்கா? 4 நாளாக எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? 20p4. வாட் இஸ் p? npr will be equal to n factorial divided by n minus r factorial. I hope you remember this. ஓகே, அப்புறம் அதுலேயே சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம், அதுலேயே எப்படி பார்க்குறதுன்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? யூ வாண்ட் டு டிவைட் பை தட் ஒன். எத்தனை ரிப்பீட் ஆச்சோ அதை பண்ணணும். ஸோ இஃப் சம் வேர்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டிங், சம் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் ரிப்பீட்டிங், வாட் ஐ வில் டூ? நான் மொத்தமாக என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபேக்டோரியல் போட்டுட்டு டிவைட் பை how many numbers repeated, I will put that factorial divided. So n number of numbers அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை போட்டு டினாமினேட்டர்ல எழுதிட்டே வந்துடுவேன். So these things I hope you remember. Yes. ஓகே, இது வந்து பர்முடேஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பர்முடேஷன்லேயே நம்ம டிக்ஷனரி கொஸ்டின் பார்த்தோமா? இல்லை. ஓகே, டிக்ஷனரி கொஸ்டின் இஸ் தேர். ஐ வில் கம் டு த ரேங்க் ஆஃப் த வேர்ட், அதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஓகே, ஐ வில் கம் டு தட் வேர்ட், ரேங்க் ஆஃப் த வேர்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் வி வில் கோ ஃபார் காம்பினேஷன். ஸ்கூலில் நடத்தினவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், சார் எந்த கொஸ்டின் பர்முடேஷன், எந்த கொஸ்டின் காம்பினேஷன்னே தெரியல சார், நீங்கள் அதை மட்டும் சொல்லிட்டா நான் போட்டுருவேன் சார் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். கவலைப்படாதீங்க, வருஷம் அப்படி தான் இருக்குது. ஒண்ணுமே இல்லடா. என்ன விஷயம் தெரியுமா? நீங்க கொடுத்த ஆன்சர் வருது இல்ல, அந்த ஆன்சர்ல ஆர்டர் வேற வேறையா இருந்தா, if I consider it as a second one, then it will be what? Permutation. Arrangement. நான் பொங்கல், தோசை, பூரி is different from தோசை, பொங்கல், தோசை, பூரி, பொங்கல். If these two are different, then I am going to call it as permutation. I am going to call it as permutation. No, sir.
எனிவே யூ ஏட் both things are same. நீங்க பொங்கல் பூரி இட்லி சாப்பிட்டுருக்கீங்க, பொங்கல் பூரி இட்லி தான் சாப்பிட்டுருக்கீங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, அந்த காம்பினேஷன் சேம் தான். எது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. then it will come to permutation. Combination it's selecting. நீங்க 20 பேர் இருக்கீங்க, I am going to select 2 people. there is no hierarchy. நான் 2 பேர் செலக்ட் பண்றேன், ஹைரார்க்கியே கிடையாது. அதாவது ரமேஷ் சுரேஷ் and சுரேஷ் ரமேஷ் are same in combination, but in permutation சுரேஷ் ரமேஷ் and ரமேஷ் சுரேஷ் are different. அப்ப நீ என்ன பண்ணணும், உன் கொஸ்டின்ல என்ன கேட்கறான்னு பார்க்கணும். whether ஆர்டர் மாறி எழுதுனா it will be has to be taken as a count அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிட்டு you want to come to decide that whether it's a permutation or combination. நான் முதல்ல இது எக்ஸாம் போற பீப்புளுக்காக நான் இதை முதல்லயே சொல்லிடுறேன். பட் ஐ வில் டீச் காம்பினேஷன், நத்திங் ராங் இன் தட். நான் பொறுமையாக நடத்த போறேன். பட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு இந்த தான் மெயின் டவுட் இருக்கும், எது பர்முடேஷன் எது காம்பினேஷன் தெரியல சார். படி, எங்க என்சிஆர் யூஸ் பண்ணணும், எங்க என்பிஆர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை சார், எனக்கு செலெக்ஷன் தான் சார் இம்பார்ட்டன்டா இருக்கு. தென் ஐ வில் கோ ஃபார் காம்பினேஷன். இல்லை சார், ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். I am selecting 2 people, one is principal, one is monitor and another one is vice monitor or leader or class assistant leader. ஏதோ ஒன்று 2 பேர் செலக்ட் பண்றேன். அப்போ நான் வந்து ரமேஷ் சுரேஷ், சுரேஷ் ரமேஷ் will change, right? they are different combination. அப்போ இதை நீ ஒழுங்கா உன்னுடைய what to say காமன் சென்ஸை வச்சு பார்த்துட்டீங்கன்னா then you will come to know whether the question belongs to permutation or combination. Any doubts in this guys? ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுல யாருக்காவது ஏற்கனவே permutation combination கிளாஸ்ல நடத்துனவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? Anybody is having any point in this to add? No, right? Now I'll go to combination. As I told now, combination is nothing but selecting that. See, let us consider I am an Indian team coach. ஏமா சிரிக்கிறேன், நல்லா விளையாடுவோமா கிரிக்கெட்? சரியா? So let us consider I am going to be a cricket team coach. உங்க எல்லாருக்கும் தெரியுமா ஒரு 15 member squad கொடுப்பாங்க, இல்ல ஒரு 16-17 மெம்பர் ஸ்குவாட் கொடுப்பாங்க. இந்த இத்தனை மெம்பர் ஸ்குவாட்ல இருந்து ஐ ஹேஸ் டு செலக்ட் கரெக்டா 11 மெம்பர்ஸ். அந்த இப்ப பாரு, நான் இப்ப இந்த 15 மெம்பர் ஸ்குவாட் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். 7 பேட்ஸ்மேன் கரெக்டா, 7 பேட்ஸ்மேன் அண்ட் 2 கீப்பர், 2 கீப்பர் விக்கெட் கீப்பர். ஓகே, தென் 3 ஆல்ரவுண்டர்ஸ், 3 ஆல்ரவுண்டர்ஸ். இல்ல 15 பேர், 15 பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றேன். 7 பேட்ஸ்மேன், 2 விக்கெட் கீப்பர், 3 ஆல்ரவுண்டர். அப்புறம் என்னடா இது, எத்தனை ஆச்சு? 12. 3 பவுலர், 3 பவுலர். இப்போ I has to select a team. I has to select a team with the combination of 6 batsmen, 1 wicket keeper, okay, 2 all-rounder, 3 பவுலர். 8 9 2 தாண்டா வரும், 2 பவுலர். ஓகே, இப்போ டீம் காம்பினேஷன் ஒன்று இருக்கு தெரியுமா? டீம் காம்பினேஷன்னா இஸ் நத்திங் பட் ஐ கேன் see சில பேர் விளையாட வைப்பேன், அவங்க விளையாட வைக்கிறதுனால ஐ வில் நாட் கெட் ஓவர்ஸ். அவங்க ஓகே, ஸோ சில பேருக்கு அது பெரிய பிரச்சனையாவே இருந்தது. அதனால தான் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இருக்கிற எல்லாரும் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, தோனி விக்கெட் கீப்பர்ரா. பரவாயில்லடா, நம்ம டெஸ்ட் மேட்ச்ல ஒரு தடவை தெரியாம போட்டாரு. நம்ம இப்ப கிரிக்கெட் பேசுறோமா இதை பேசுறோமா? கெவின் பீட்டர்சன் தான் அவனோட ஃபர்ஸ்ட் விக்கெட். நீ வேணா போய் செக் பண்ணி பாரு. கெவின் பீட்டர்சன் இங்கிலாந்து பேட்ஸ்மேன். ஓகே, நம்ம இதுதான் பேசுறோம், நம்ம இதை பத்தி மட்டும் தான் பேசணும். சரியா? அப்போ 6 batsmen, 1 wicket keeper, 2 all-rounder, 2 bowler. In how many ways I can select this? இப்ப யோசிச்சு பாரு, சச்சின், கங்குலி, டிராவிட், சச்சின், கங்குலி, whether they are different or same. நான் இப்ப சொன்ன ஆர்டர் ஓப்பனிங் 1 down, ஓப்பனிங் 1 down. இது வேறயா ஒண்ணா? ஒண்ணுதான் கரெக்டா. they are not different. So I want to use combination here guys. I want to use combination. எப்படி சார்? I want to select 6 batsmen from my 7. So என்ன பண்ணணும் தெரியுமா? 7C6. So I have selected 6 batsmen and they can pair with any number of 1 wicket keeper. So 2C1 because I have 2 wicket keeper.
சார் ஏன் சார் இன்டு போட்டீங்க? பிகாஸ் தட் காம்பினேஷன் வாண்ட் டு மேட்ச். இங்க இருக்கிற எத்தனை சாய்ஸ்ல இங்க இருக்கிற எத்தனை சாய்ஸ், so I will multiply. That's what the principle of counting says, right? Into இப்ப ரெண்டு ஆல்ரவுண்டர், எத்தனை ஆல்ரவுண்டர் இருக்கான்? 3 பேர். so 3c2 into எத்தனை பவுலர் இருக்கான்? 3c2. so this is what the number I want to find. Guys, what is C, how C will work, everything I'll teach you, but இப்படி தான் போடணும். okay, so now let us go. நம்ம திருப்பி சாப்பாட்டுக்கே போலாம். let us go to a 15 course meal. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், there is a 15 course. okay, you plan, say in this 15 course, okay, 5 are starters. 5 are starters. நம்ம எல்லாமே சாப்பிடுவோம் இருந்தாலும். okay, let us have some, what to say, சம்முக்காக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கலாம். 5 starters, okay, 3 main course, 3 main course, okay, then வேற என்னடா இருக்குது? டெசர்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது இன்னொன்று சொல்லுங்களேன். அதெல்லாம் டெசர்ட்ல வந்துடும். 8 சூப் வச்சுக்குவோம். ஒரு 3 சூப். நான் ஸ்டார்டர்னு சொன்னது வந்து ஃப்ரைடு அந்த மாதிரி. ஓகே, ஸோ 11. 4 டெசர்ட்ஸ். 4 டெசர்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? 5 ஸ்டார்டர்ஸ், 3 மெயின் கோர்ஸ், 3 soup and 4 dessert. We have this much. What we plan to have is 2 starters, 2 main course, 1 soup and 2 dessert. புரிஞ்சா? How many starters we plan to eat, guys? 2. Sir, இப்போ என்னன்னா 5 ஸ்டார்டர்ஸ் இருக்குல்ல, எந்தெந்த ஸ்டார்டர்ஸ் நீ சாப்பிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? whether it is paneer 65 and chicken 65 or it is some two different things. அப்ப எதெல்லாம் நீ சாப்பிட்டுக்கலாம், எப்படிலாம் நீ இதை செலக்ட் பண்ணிருக்கலாம், அதுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கு, in how many different way you can make the meal அப்படின்னா, that is 5. எத்தனை ஸ்டார்டர் சொன்னா? 3 2 அப்ப 5c2. why sir it is 5c2? if I have 5 different options, I can have 1 and 2, 1 and 3, 1 and 4, 1 and 5. I can have 2 and 3, 2 and 4, 2 and 5, not 2 and 1, because ஏற்கனவே 1 and 2 வந்துருச்சு. புரியுதா? ஆனியன் பகோடா இருக்கு. யாரா அது? மிஸ்டர் சதீஷ் திடீர்னு தூங்கிட்டு இருந்தா இப்படிதான். ஓகே, பஜ்ஜி இருக்கு, ஆனியன் பகோடா இருக்கு, பஜ்ஜி இருக்கு, பன்னீர் 65 இருக்கு, ஒரு சிக்கன் 65 இருக்கு. வேற ஏதாவது நல்ல ஸ்டார்டர் சொல்லுங்கடா. மஷ்ரூம் டிக்கா இருக்குது. Any 2 has to be selected. It can be onion pagoda plus bhaji. It can be onion pagoda plus mushroom. It can. அப்ப எவ்வளவு செலக்ட் பண்ணலாம்ங்கிறது தான் 5c2. Now with this you are going to select how many main course? 1 so 3c1. okay, so we have brinji or biryani, we have naan, we have chapati something. okay, into I want to select 1 soup. how many soup we have? 3c1. sir, how many dessert I am going to choose? 2. Gulab jamun, rasagulla, carrot halwa, mung halwa. So we have 4 choice. We are going to choose 2. So it can be carrot halwa or mung dal halwa. It can be rasagulla and mung dal halwa. It can be carrot halwa and gulab jamun. Dal halwa da. தெரியும்ல? பாரு தெரியும், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது. ஓகே, ஆனா பகோடா ஆனியன். okay, see guys, are you getting the concept of combination? இவ்வளவுதான் combination, வேற ஒண்ணுமே இல்ல. combination அப்படிங்கிற விஷயம், I am going to select it. I am going to select in how many number of way I can select. In how many number of way I can select. Here order is not important. Here order is not important. But in permutation, order is important. இப்போ பாரு, இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन சொல்றேன். எப்படின்னா, find the number of find how many numbers are there between using 1 2 3 4 and 5. I am not selecting the number. Where 1 2 3 is different from 3 2 1, the order is important. I'll go where? Permutation. Sir, order is not important, sir. I am going to only select, sir. I'll go for combination. Clear? என்னடா சே குளிருதா? Okay guys, this is what the combination. நான் ரெண்டு மூணு சம் போடுறேன், then you will get more clarity. okay,
பசித்துச்சு எல்லாருக்கும். டேய் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது புரிஞ்சுதா இல்லையாடா? தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குடா எனக்கு. எதுக்குடா எஸ் சார் சொன்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கா? புரிஞ்சதுக்கு எஸ் சார் சொன்னியா? அதுக்கு தானே. ஓகே ஓகே. ஓகே, I'll take some questions, then we'll do. கொஞ்ச நேரம் சவுண்ட் போடாம இருடா. ஓகே, in how many ways can team of 3 boys and 3 girls be selected from 5 boys and 4 girls? In how many ways can team of 3 boys and 3 girls can be selected from 5 boys and 4 girls? Guys, nalla paathukonga. I am going to select 3 boys from 5 boys. What that mean? 5C3 into I am going to select 3 girls from 4, so 4C3. So why I am multiplying, guys? Because the order can be anything. Now I will go to a thing called what is NCERT. Already I taught you what is NCERT in binomial itself. So now ipo enna nadakapodhu 5C3 is going to be 5 factorial divided by 3 factorial into 2 factorial. Nariya thara idha potu enakku 10 nyabagam irukku. So what is 4C3, guys? 4C3 is nothing but 4 factorial divided by 3 factorial into, which will be equal to 4. So I know this as 10 and I know this as 4. So how many this is? 40. Okay guys, I'll the light and the question modify பண்ணவா? Light modify பண்ணவா? How many from அதே 5 boys அதே 5 girls தான். இந்த 3 by 3 girls க்கு பதிலா how many a team of 6 members can be selected? A team of 6 members can be selected. பட்டுன்னு ஆன்சர் சொல்லணும். 9 அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை பேர் இருக்கா? 9 பேர் இருக்கு. 5 plus 4 9. I want to select 6 people, so 9C6. Are you getting, guys? Okay, now guys, super question இது. அதே தான், அதே number of boys தான். How many 5 people, 5 members can be selected with at least one girl? With at least one girl. Guys, class sum புரிஞ்சுதா? sum எப்படி வருது புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னேன்? மொத்தமா இங்க 9 people இருக்காங்க. அதுல 5 பேர் boys, 4 பேர் girls. I want to select a team of 5. அதோட முடிச்சிருந்தா 9C5 முடிஞ்சு போச்சு. But I told that team should have at least one girl. அப்பதான் சொல்லுவேன் நீ விட்டுரு. Okay, so I'll erase this, guys. I'll use it. Okay, இங்க பாருங்க. I'll say, man, ஒரு நிமிஷம் இரு. So I have 5 boys and how many girls, guys? 4 girls. So the team of going to consist of what? 5 members. And definitely I should have what? At least, I told this, the word ரொம்ப முக்கியம். At least எவ்வளோ? 1 girl. Okay. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு girl இருந்தா, case 1. Case 1 எவ்வளோ? ஒரே ஒரு girl இருந்தா, I will have how many boys? 4 boys. So 4C1 into 5C4. Are you getting, guys? Seriously, புரிஞ்சிச்சாடா? Because you are in the middle somewhere. Okay, so from 4 girls I have to select one.
So it will become 4C1 into, I'm going to select, see, at least ஒரு girlன்றதுனால 4 பேர், team members 5. So இப்ப பாரு, case 2 is going to be 4C2 into 5C3. What is case 3, guys? 4C3 into 5C2. So 4 into 5C1. இதுக்கு மேல போக முடியாது. ஓகே, இதுக்கு மேல போக முடியாது. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் வருமா? இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. That is the answer. That is the answer. Hey, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும்டா. பண்ணிட்டானா? ஓகே கைஸ், இவ்வளோ தானே காம்பினேஷனு. ஏன் பயப்படுறீங்க? எனக்கு புரியல. அதாவது வேணாம், டைம் போயிடும். நான் வேற சம் போடுறேன். எதுடா? வரும் கட்டாயம் இருக்கு. இதுல என்னன்னா, நாங்க இதுல கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காம்பினேஷன்ற வேர்டு இருக்கும், ஆனா அந்த கொஸ்டின் பர்முடேஷனா இருக்கும். பர்முடேஷன்ற வேர்டு இருக்கும் கொஸ்டின்ல, ஆனா அது காம்பினேஷனா இருக்கும். அப்போ நீ அந்த மாதிரி கொஸ்டின் படிச்சு ஷார்ட்கட் வச்சுலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரே வேலை என்ன பண்ணணும், ஆர்டர் முக்கியமா, பர்முடேஷன். ஆர்டர் முக்கியம் இல்லையா, காம்பினேஷன். அவ்வளவுதான். ஓகே, எனிவே வில் டூ மோர் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ். எல்லாருக்கும் புரியுதா? எஸ்பெஷலி ஆல் அவர் என்ன ஸ்கூல் மாட்டீங்க? ஆல்வினா? ஆல்வின் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ கெட்டிங் திஸ்? புரிஞ்சா? இது நீ தானே வந்த உடனே எனக்கு காம்பினேஷன் வேணும் அழுத, நடத்திட்டேன். மார்க் மட்டும் எடுக்காம வா. ஆமா, நாளைக்கு நான் பர்முடேஷன் காம்பினேஷன் டெஸ்ட் வச்சிருக்கேன்ல. பர்முடேஷன் காம்பினேஷன் அண்ட் லீனியர் இன்இக்வாலிட்டி. ஓ, சிலபஸே இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க. சூப்பர் 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 சூப்பர். ஓ, பிசிக்ஸே படிச்சீங்கன்னா அப்படிதான்டா இருக்கும். ஓகே கைஸ், விஸ்டம். நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? See, in certain language only this alphabet is available. In certain language only this alphabet is available. ஏண்டா இப்போ டிக்ஷனரி எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கேன்? நான் இது ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்ச உடனே, சார் டிக்ஷனரின்றீங்களே, அது எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். எல்லாரும் தெரியும்ல டிக்ஷனரி எப்படி இருக்கும்னு, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். கரெக்டா? அதுவும் நீ ஏ சம்திங் கண்டுபிடிக்கிற, ஏஎஸ்ல ஆரம்பிக்கிறது கண்டுபிடிக்கிற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏஏ இருக்கும், அடுத்து ஏபி இருக்கும், அடுத்து ஏசி இருக்கும். யூ வில் கீப் ஆன் கோ. கரெக்டா? அதே மாதிரி தான் நான் பார்க்க போறேன். எனக்கு விஸ்டம்ன்றதான் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. இத நான் டிக்ஷனரியில அரேஞ்ச் பண்ணா 150th வேர்டு எவ்வளோன்னு கேட்பாங்க. 150th வேர்டு எவ்வளோன்னு கேட்பாங்க. Guys, are you getting this? I will arrange it in ascending order. I will arrange it in ascending order and keep on jumble my word, and each word க்கு ascending orderல, அதாவது alphabetical orderல I will give the meaning in the dictionary. And we also known as rank of the word. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? rank. 150th rank என்னன்னு கேட்கலாம். டிக்ஷனரியோட ரேங்க்னு சொல்லிக்கணும் கேட்கலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். So let us see guys, wisdom has to be first arranged in what? Ascending order. So first என்ன லெட்டர் வரும்? D. அடுத்தது அடுத்தது ஓகே, சரி ஏதோ வருது, டிம்சோன்னு ஏதோ வருது. ஓகே, so this is going to be my first letter in the first word in the dictionary. Okay, I want 150th word. See guys, if it starts with D, I will have 1 2 3 4 5 words to jumble. Okay, so it is 5 factorial, which is 125. Sorry, 120. Okay, இப்போ இன்னும் 30 letters தான் இருக்கு. கரெக்டா?
So I will start the next letter with I. Okay, but if I put one, another 120 will come. So what I am going to do, I க்கு அப்புறம் D தான் வரணும், கரெக்டா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல I வந்துருச்சு, அடுத்து என்ன வரும்? இப்போ நீ S ல பார்க்கறனா S A தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் alphabetical orderல. Okay, similarly D will come. So how many other options I have? 4. What is 4 factorial? 24. Whether it is crossing? No. So it will become 4 factorial, which is 24, which became 144. அப்போ ID முடிஞ்சு போச்சு. ID க்கு அப்புறம் இருக்கிற வேர்ட் என்ன? I am. I am, but once again, if I write something here, if அப்படியே விட்டா அது இன்னொரு 24 ஆயிடும், it will cross my limit. So I am க்கு அப்புறம் அடுத்த D. The least word letter is D. So I am D, then dash dash dash. What is 3 factorial? 6. Exactா வந்துருச்சு, கரெக்டா? So இப்போ 6 போட்டா 144 வந்துருதா? 150 வந்துச்சா? ஓகே, இப்போ அப்ப லாஸ்ட் வேர்டை நான் கண்டுபிடிக்கணும். So I am D க்கு அப்புறம் what I will have? அடுத்து என்ன இருக்கும்? இருக்கிறது lowest, அடுத்த lowest எவ்வளோ? O S W. What is this, guys? Actually this is 145th word, கரெக்டா? இப்போ யோசிச்சு பாரு, 146th word will be just I am D. என்ன இருக்கும்? இந்த S இங்க வந்திருக்கும், O சாரி இந்த W இங்க வந்திருக்கும், S இங்க போயிருக்கும். So O W S. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்? I am D. அடுத்து என்ன நடந்திருக்கும்? O. இப்போ O வச்சே பாருங்க, O முடிஞ்சிடுச்சா? O முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து எங்க போயிருக்கும்? It will start with S. O W. Then it starts with S. W O. Guys, this is 147 and this is 148. Now S is also over. Then it should start with what? W O. Yes, they alphabetical order la பாக்குறான், வேற ஒண்ணும் இல்ல. இது இருக்குல்ல, இந்த ஆர்டர்லயே பார்த்து வரும். அப்ப நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும்? W S O. First is I am D. So I am D W O S is my 150th word. இதா இந்த 24 இந்த 6 I am D ல ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுடா, ஏன்னா 144 வரைக்கும் அதான் வருது. ஓகே, அப்ப I am D க்கு அப்புறம் நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனா OS. I D ல ஆரம்பிக்கிற எல்லா லெட்டரும் இந்த 144th லெட்டரோட முடிஞ்சு போச்சு. It's completed. So for 145th word I should eliminate this D and I want to bring a new word which is little more than D. Clear? கட்டாயம் இது எக்ஸாம்ல வரும். உங்களுக்கு புரியலனா கூட வரும். நிறைய பேர் மூஞ்சிலே தெரியுது இது புரியலன்னு. கடவுள் தான் காப்பாத்தணும். நான் திருப்பி சொல்றேன்டா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்ல, ஆனா எனர்ஜி இவெண்ட். போடா. ஒன்றரை மணிக்கு கிளாஸ் சொன்னேன், அதுல இருந்து இது வரைக்கும் நான் பேசினே தான் இருக்கிறேன். டவுட் செக்ஷன் வச்சேன். ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு நிறைய தான் பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம், சரியா? நிறைய பேருக்கு லீவ் இருந்தது, அதெல்லாம் வச்சேன்.